எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல பின்தொடரும் ஆசைகள் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். குருவோட அம்மா ஒரு சாமியார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. அவர் கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கிறாரு. குருவோட அம்மா பக்கத்துல ஒரு ஜோசியர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சாமியார் பக்கத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்றுகிட்டு சாமியாரையே ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடி இருக்கக்கூடிய சாமியார் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பக்கமா கண்ணை திறக்கவே இல்லை. டக்குன்னு கண்ணை திறந்து எப்போ பாப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணை திறந்தா மட்டும்தான் நம்மளை பார்த்த உடனே என்ன பிரச்சனை, இல்லை ஜாதகத்தை கொண்டே கொடுத்தோம்னா அதை தொட்டு பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாருன்னு தான் ஜோசியர் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. கண்ணை மூடிட்டு இருக்கிறவர, ஐயா ஐயா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர் எழுப்பவே அவர் அப்படிங்கிற ஒரே ஒரு சத்தம் சொல்றாரு. ஐயா குறி கேட்கறதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க ஐயா. அப்படின்னு ஒரு 2 அழுத்தம் சொல்றாரு. சொன்ன உடனே ஆப்போசிட் இருக்கிறவங்கள பார்த்து அந்த ஆளு, ஏங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. குருவோட அம்மா பதட்டமா, ஐயா பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க. வாட்டி கல்யாணம் நிச்சயம் பண்ணும் பொழுது பொண்ணோட அம்மா கீழே விழுந்து அடிபட்டுச்சு. அடுத்து பொண்ணோட அப்பாவுக்கு அடிபட்டுச்சு. 3வது பொண்ணுக்கு அடிபட்டுச்சுங்க. கடைசியில அவங்க அப்பாவே இறந்துட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்துருக்குற பொண்ணுக்கும் நடக்குது. நினைக்கிறக்கே பயமா இருக்குது. என்ன காரணம் ஏதுன்னு தெரியல. அதை பற்றி குழப்பமா இருக்குன்னு ஜோசியிட்ட போய் கேட்க தான் அவரும் பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் சொன்னாருங்க. அவர் சொன்ன மாதிரியே எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு பையனுக்கு தாயத்தெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் அதே மாதிரி தடங்கல்கள் வருது. என்ன ஏதுன்னு சரியாக தெரியல. நாங்கள் இவர்கிட்ட தாங்க ஜாதகம் பார்ப்போம். இவர் ஜாதகத்தை பார்த்து சொன்னது பிரகாரம் பையனுக்கு இந்த பொண்ணை கட்டலை அப்படின்னா பையனுக்கு கல்யாணமே ஆகாது. அப்புறம் பையன் ஒண்டியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வீட்டில் இருக்கிறவங்க இழந்துருவாங்கன்னு சொன்னார். அதனால தான் பயமாக இருக்குதுங்க ஐயா. எங்களை பற்றி கவலை இல்லை, ஆனால் பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னென்ன முடிவு சொல்லுங்க ஐயா. எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர் வாயை திறக்கலாம் அப்படிங்கிற அதே நிமிஷத்தில் எல்லாரும் காத்துட்டு இருந்த மாதிரி அந்த சாமியார் டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு. சாமியாரை பார்த்து அவர் கண்ணை திறந்த உடனே இவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட அவர் குருவோட அம்மாவை நல்லா உற்று நோக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்துட்டு, பையன் ஜாதகத்தை கொண்டாந்துருக்கியா? வச்சிருக்கங்க ஐயா, எடு. பையனோட ஜாதகத்தை வாங்கி அதை அப்படியே மடித்து தான் மடியில் வச்சு தன்னுடைய 2 கைகளையுமே அந்த ஜாதகத்து மேலே வச்சு ஒரு நிமிஷம் கையை மூடி ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, டக்குன்னு தான் கையால் இந்த ஜாதகத்தை தூக்கி எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஐயா என்னாச்சுங்க ஐயா? உன் பையனுக்கான பரிகாரத்தை என்னால் சொல்லவே முடியாது. உன் பையன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு என்னால் விளக்கி கூறுற அளவுக்கு சக்தி கிடையாது. முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போ. டக்குன்னு அவங்க எந்திரிக்கவே சாமியார், வெளியில் போ, இங்கே நிற்காத, வெளியில் போ கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே ஜோசியர், ஐயா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சரியான முடிவு சொல்லுவீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேங்க ஐயா. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்குறேன். என்னால் சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. இனிமேல் இது விஷயமா யார் எங்கிட்ட எக்காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. முதல்ல வெளியில் போங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நிற்க திடீர்னு கீழே முட்டி போட்டு மடியில் இருக்கக்கூடிய முந்தானியை விரித்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க குருவோட அம்மா. ஐயா ஒரு பெத்தவளா உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்குறேங்க ஐயா. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பையனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேங்க ஐயா. சம்மந்தி இப்போ தான் அடிபட்டுச்சு. அவர் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சம்மந்தி அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடியே அடிபட்டுருச்சு. இதெல்லாம் சரியாகணுங்கிறக்காதாங்க ஐயா வந்திருக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு உதவி பண்ணுங்க ஐயான்னு மன்றிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சாமியார் ஓரமாக கிடக்கக்கூடிய குருவோட ஜாதகத்தை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை மூடி நிற்க ஆரம்பிக்கிறாரு. குருவோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அவர் எப்படி சொல்லுவாருன்னு தயங்குறார் போல. அப்பா பார்த்து பத்திரமா உட்காருங்க. நீங்களாகட்டும் அம்மாவாகட்டும் எக்காரணத்தை கொண்டு எந்திரிச்சு போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன். 2 பேரும் நான் குளிக்க போகிறதுக்குள்ளே ஏதாவது வேணும் அப்படிங்கிறக்காக எந்திரிக்க வேண்டாம். இப்போவே சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றும் வேண்டாமா? ஏன் இப்படி பண்ணுற? பின் என்னம்மா, உனக்கு அப்பாவுக்கு அடிபட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 2 நாள் தான் ஆகுது. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எந்திரிச்சு நடப்பீங்க? ஐயோ அதான் 10 நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் அமைதியாக இருங்க. என்னை கூப்பிடுங்க. இப்போ ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள்,
அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ போய் குளிச்சுட்டு வா போ சொல்லிட்டு அவ ரூம்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக போறா ரேணு. தன்னை கபோர்டில் போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தன் தோளில் போட்டுக்கிட்டு தன்னோட பாத்ரூம்குள்ளே போகிறதுக்காக பாத்ரூமை திறக்கிறா. திடீர்னு அவளுடைய மொபைல் அடிக்கவே போய் பார்க்குறா. அதில் குருவோட நம்பர் வருது. எடுத்து குருக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு குளிச்சுட்டு வந்து கூப்பிடுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போகிறா. பாத்ரூம்குள்ளே போய் தான் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ஹேங்கரில் போட்டுட்டு பாத்ரூம் பைப்பை திறந்து விட்டு அடுத்த நிமிஷம் திடீர்னு அவள் இந்த மக்கு கீழே விழுந்துருது. மக்கு அவள் பின்னாடி போய் விழுகவே அதை எடுக்கலான்னு சொல்லி திரும்பும் பொழுது தெரியாதனமா அப்படியே கால் வழுக்கி கீழே விழுந்துடுறா. எப்படி கால் வழுக்கி கீழே விழுந்தான்னு அவளுக்கு கூட தெரியல. இருந்தாலும் அவள் கால் வழுக்கி அப்படியே கீழே விழுந்து அந்த நிலப்படியில் அவளுக்கு மண்டை அடிச்சிருது. மண்டை அடித்த உடனே வலியில் துடிக்க ஆரம்பிக்கிறா. கத்த முடியல. கூப்பிட்டாலும் அம்மா அப்பா வர நிலைமையில இல்லை. அப்பானால் வர முடியாது, அம்மா வந்தாலும் மெதுவாக தான் வர முடியும்னு நினச்சிக்கிட்டு அவள் 2 எண்ணங்களில் இருக்கும் பொழுது அவள் கையில் ஏதோ ஈரப்பதமாக பட எடுத்து பார்க்கும் பொழுது ரேணுவோட மண்டையிலேருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. கண்ணை திறந்த சாமியார் குருவோட அம்மாவை பார்த்து, பெத்தவ மடிப்பிச்சை கேட்குறங்கிற ஒரே காரணத்துக்காக உன் பையன் ஜாதகத்தில் என்ன ஏதுன்னு முழுசாக நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் உன் பையனோட ஜாதகம் முழுசா இறப்பை சந்திக்காத ஒரு ஆத்மாவோட ஜாதகம். ஐயா என்ன சொல்கிறீங்க? கொஞ்ச நேரம் பொறு. சிஷ்யரை பார்க்கவே சிஷ்யர் வேகமாக போய் என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர மறுபடியும் சாமியார் உட்காந்து தான் கையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறாரு. 10 நிமிடங்களும் குருவோட அம்மா மனசுக்குள்ளே இருந்த எண்ணத்துக்கு விளக்கங்கள் கொடுக்கவே முடியல. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ உள்ளுக்குள்ளே தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. முழிச்சவர் குருவோட அம்மாவை பார்த்து, உன் பையனோட ஜாதகம் முழுசா சாந்தி அடையாத ஒரு ஆத்மாவோட ஜாதகம். ஐயா புரியலிங்க ஐயா. இந்த ஜாதகக்காரன் எங்கே பிறந்தா? ஊரில் பிறந்தாருங்க ஐயா. ஊருனா எங்கள் ஊருங்க ஐயா. ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். ஆஸ்பத்திரியிலையா இல்லை வீட்லையா? வீட்டில் தாங்க ஐயா பிறந்தார். உங்களுக்கு பிரசவம் பார்த்தது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் வைத்தியர்கள்லாம் சேர்ந்து பார்த்தாங்க. அங்கே திடீர்னு வயிற்று வலி வந்ததுனால எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. அங்கே இருக்கிறவங்க டெலிவரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால அவங்க மறுபடியுமே டெலிவரி பார்த்து முடிச்சுட்டு எங்களை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஐயா. இந்த ஜாதகக்காரனுடைய ஆத்மா இன்னும் இறக்கல. அதாவது உன் மகனாக இருக்கக்கூடிய பையன் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அதே உயிரோட இங்கே உழவிட்டு இருக்கிறான். ஐயா எனக்கு நீங்கள் சொல்கிறது பாதி தான் புரியுது. என்னென்ன விளக்கமாக சொல்லுங்க ஐயா. விளக்கமாக சொல்லணும்னா, உன் பையனுடைய பூர்வ ஜென்ம உயிர் இப்போ தொடர்ந்துட்டுருக்குது. இவனுடைய பூர்வ ஜென்மத்துக்கான பழி பாவங்கள் அதுக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் இன்னும் உன் பையனை தொடர்ந்துட்டுருக்குது ஒரு ஆத்மா. ஐயா அப்படின்னா என் பையன் போன ஜென்மத்தை சேர்ந்தவன் சொல்கிறீங்களா? ஆமாம், உன் பையன் போன ஜென்மத்தை சேர்ந்தவன். அவனுடைய உயிர் ஆத்மா சாந்தி அடையாமல் நிறைவேறாத ஒரு ஆசையில் இறந்து போயிருக்குது. உன் பையன் உயிர் போகும் பொழுது உன் பையனோட ஆசை மட்டும் இல்லை, உன் பையனை நம்பி இருந்த 2-3 ஆத்மாக்களுடைய ஆசைகளும் நிறைவேறல. அதனால தான் போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசையை இந்த ஜென்மத்தில் உன் பையன் மூலமாக நிறைவேற்றணும்னு அந்த ஆத்மாக்கள் உன்னை சுற்றிக்கிட்டு இருக்குது. உன் பையனை திருமணம் பண்ண விடாமல் செய்யுது. அப்போது எந்த மாதிரியான ஆசைகள் என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் கூட நாங்கள் பண்ணிடுறோம். கண்ணை மூடினவர் 2 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. சொல்லுங்க ஐயா, போன ஜென்மத்தில் உங்கள் பையன் இதே பேரோட பிறந்திருக்கிறாரு, இதே உருவத்தோட இதே மாதிரி தான் பிறந்திருக்கிறாரு. ஆனால் தாய் தகப்பன் சகோதரி அப்படிங்கிறது வேற. போன ஜென்மத்திலையும் அவருக்கு சகோதரி தான், இந்த ஜென்மத்திலையும் அவருக்கு சகோதரியாக தான் இருந்திருக்கணுமே. ஆனால் அந்த சகோதரி இப்போ உயிரோடு இருக்காதே. ஆமாங்க ஐயா, சின்ன வயசில் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. என் அண்ணன் பொண்ணு கிணத்துல விழுகு போகும்போது இவ்வளோ விளையாடிட்டு இருந்து விழுந்து இறந்துட்டா. இல்லை, அந்த உன் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட மரணம் அவளுக்கான இயற்கை மரணம் கிடையாது. அதுக்கு காரணம் உன் பையன்தான். ஐயா எனக்கு எப்படி சொல்கிறீங்க ஐயா? ஆமாம், போன ஜென்மத்தில் இதே பேரோட வேற தாய் தந்தைக்கு பிறந்தவர் அந்த ஜென்மத்தில் ஒரு துறவி ஆகணும், ஒரு சன்னியாசி ஆகணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் அந்த தாய் தந்தையும் நினச்சிருக்கிறாங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே குருகுலத்தில் விட்டு
அவரை துறவியாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஆத்மாக்கள்கிட்ட பேசினா மட்டும்தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பையனை துறவியாக்க முடியல. துறவி ஆகிறதுக்கு முன்னாடியே உன் பையன் இறந்துட்டான். இறந்த ஆத்மா அவனுடைய மனசுக்குள்ள தான் துறவி ஆகாம சன்னியாசி ஆகாம இறந்து போறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையும் இருந்துச்சு. அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களோட தாய் தந்தையரும் கோயிலில் போய் உட்காந்து என் பையனை துறவியாக்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் ஆக்க முடியலைங்கிற வேதனையில் உணவு உண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இறந்து போயிட்டாங்க. இதனால தான் அந்த ஆத்மாக்களும் சாந்தி அடையாமல் உன் பையனையே சுற்றி சுற்றி வருது. அது மட்டும் இல்லை, உன் பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணும்போதெல்லாம் திருமணத்தை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தப்பட்டவங்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்குறாங்க. முதல் வாட்டி நீங்க பார்த்த பொண்ணுக்கு நிகழ்ந்ததெல்லாம் அந்த ஆத்மாக்களினுடைய வேலைகள் தான், சாபங்கள் தான். உன் பையனுக்கு யாரெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கணும் இல்ல திருமணத்தை நடத்தணும்னு சொல்றாங்களோ அவங்களையெல்லாம் ஆத்மாக்கள் விடாம துன்புறுத்தி அந்த வீட்டில் எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சன. அதான் உன் பையனுடைய முதல் திருமணம் நின்றுக்குது. இப்போ நீ 2வது திருமணம் ஏற்பாடு பண்ணும் பொழுது ஏதோ ஒரு மந்திரக்கட்டு உன் பையனை சுற்றி இருக்கிறதுனால இதில் அதிகமான பிரச்சனைகள் உனக்கும் உன் பையனுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வராமல் பெண் வீட்டில் இருக்கிறவங்கள அதே மாதிரி பாதிக்க ஆரம்பிக்குது. ஐயா, அன்னைக்கு தெரியும் உன்னை அந்த ஆத்மாக்கள் வலுக்கட்டாயமாக மூச்சு விடாமல் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த திருமணத்தில் ஆர்வமாக இருக்கிறதும் யாரெல்லாம் உன் பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இது விடாமல் துரத்திக்கிட்டு பழி வாங்க தான் செய்யும். காரணம், போன ஜென்மத்தில் துறவி சன்னியாசி ஆக்க முடியாத தங்க பையனை இந்த ஜென்மத்தில் எப்படியாவது சன்னியாசியாக ஆக்கிடணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணம். நீ நினைக்கலாம் திருமணத்தை மட்டுமே நிறுத்திட்டா தான் பையன் அப்படியே இருந்துருவான் அப்படின்னு அர்த்தம், அதனால அந்த ஆத்மாக்கள் போயிருன்னு நீ நினைக்கிற, சரியா? ஐயா இல்லைங்க, ஆனால் அந்த கேள்வி மனசுக்குள்ளே இருந்துச்சு. இல்லை, துறவி ஆகிறது சன்னியாசி ஆகிறதுனா அவங்க எப்படி அந்த காலத்தில் வாழும் பொழுது துறவியாகவும் சன்னியாசியாகவும் மாறினாங்களோ அந்த மாதிரி உன் பையனை யாருமே இல்லாமல் தனியாக இழுத்துட்டு போய் அம்மா அப்பா உடன்பிறப்பு திருமணம்னு எந்த விதமான முறையான உறவுகளையுமே பக்கத்தில் வச்சுக்காம முழுக்க முழுக்க துறவியா சன்னியாசியா மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இதை கேட்ட உடனே குருவோட அம்மாவுக்கு நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்களில் மலமளமலன்னு தண்ணி வருது. ஐயா, இதுக்கு என்னங்க ஐயா வழி? என்னால் என் பையனை அப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியாது. திருமணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. இதில் எங்களையும் விட்டுட்டு அவன் போயிடுவான்னா அதுக்கப்புறம் நாங்கள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே என் பொண்ணுமே இவனால் பழியாயிடுச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கான காரணம் என்னங்க ஐயா? உங்கள் பொண்ணு யார் பின்னாடி போய் கிணத்துல விழுந்தாங்க? எங்கள் அண்ணன் பொண்ணுங்க ஐயா. நீங்கள் உங்கள் அண்ணன் பொண்ணை உங்கள் பையனை கட்டி வைக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களா? ஆமாங்க ஐயா. அதுதான் காரணம். எங்கேயாவது வளர்ந்து ஒருவேளை அந்த பெண்ணை நீங்கள் உங்கள் பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஆத்மாக்கள் பண்ணியிருக்குது. ஆத்மாவுக்கு நல்லது கெட்டது தெரியாது, தான் வேணுங்கிறத அடையணும். அதனால தான் அந்த ஆத்மாக்கள் அந்த குழந்தைய கிணத்துல விழுக வச்சு அந்த குழந்தையோட பின்னாடியே உங்கள் பெண்ணையும் பழி வாங்கியிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் பையனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய இந்த ஆசைகள் தான். அவர் சொல்லி முடித்த உடனே மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஐயா. நான் என்ன பரிகாரமாக இருந்தாலும் பண்ணுறேன். என் பையனுக்கு ரேணுவை கட்டி வச்சே ஆகணும்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா சரிதான், இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பையன் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் உங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு இங்கிருந்து துறவு மூன்றுவார். சந்நியாச வாழ்க்கையை தேடி எங்கேயாவது போயிடுவார். எங்கே இருக்கிறாரு என்ன இருக்காருன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இந்த பெண்ணை நீங்கள் எப்படியாவது உங்கள் பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு தான் ஆகணும். ஐயா, ஏதாவது பரிகாரம் கேட்டேன், அதை நான் செய்கிறேங்க ஐயா. நான் தான் சொல்லிட்டேன்லம்மா. என்ன சொன்னீங்க ஐயா? இந்த பெண்ணை எப்படியாவது உங்கள் பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருங்க. அந்த பையனுடைய கையிலிருந்து இந்த பெண்ணோட கழுத்தில் தாலி ஏறிடுச்சு அப்படின்னா உங்கள் பையன் மேலே இருக்கக்கூடிய இந்த சாபங்கள், இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்புகள் எல்லாமே விட்டு போயிடும். அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் பையனா அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சொல்லி முடிக்கும் பொழுதே குருவோட அம்மாவோட மனசுக்குள்ள பதட்டம் அதிகமாகுது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? டக்குன்னு யோசிச்சவங்க, ஐயா எப்போ வேணாலும் பண்ணி வைக்கலாமா? நாள் கிழமை எதுவும் பார்க்காம திருமணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் போனோன்னே உங்கள் பையனை நேராக கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வச்சிடலான்னு. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதுக்கு வழி விடாது. நீங்கள் இங்கே வரும் பொழுதே அது பெரிய விஷயத்த பண்ணியிருக்கும்.
இருந்தாலும் ஒரு முயற்சியா நீங்க பண்ணுங்க. அந்த தாலி கட்டுறத தவிர வேற பரிகாரம் இது கிடையவே கிடையாது. அவரு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அவர பார்த்துட்டு கண்ண மூடி உட்காந்துக்கிறாரு. இதுக்கு மேல அவரு பேச மாட்டாரு. இது மட்டும் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, குருவோட அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவர் காலடியில வச்சு, பணத்தையும் வச்சு குடுத்துட்டு, அங்கிருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. வெளியில வந்தவங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறோங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை யார்கிட்ட எப்படி சொல்லி நடத்துறதுன்னு தெரியல. ஆனா நிச்சயமா எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குருவை ரேணுவோட கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்கிற எண்ணத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. குருட்டிருந்து மறுபடியும் ரேணுவுக்கு ஃபோன் வர, ரேணு அட்டன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. காரணம் மயக்கம் போட்டுட்டாங்க. ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்க ரேணுவோட அம்மா ரூம்ல இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வராங்க. நகர்ந்து வந்து ரூமுக்குள்ள எட்டி பார்க்க, பாத்ரூம் படியில மண்டையில அடிபட்டு ரத்தம் வந்து படுத்திருக்கக்கூடிய பெண்ணை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க வாங்க, ரேணு அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. அவரும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அங்கிருந்து நடக்க மாட்டாம நடந்து வந்து எட்டி பார்க்க, ரேணு மூச்சு பேச்சு இல்லாம மண்டையிலிருந்து ஒழுகுன ரத்தத்தோட அந்த பாத்ரூமுக்கு வெளியில கிடக்குறா. பதறிப்போன 2 பேரும் ஓடி போய் தான் பெண்ணை கையால் தூக்குறாங்க. அதுக்குள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்ல ரேணுவை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக ரேணுவோட அப்பா மொபைல் அடிக்க அதில் வரக்கூடிய நம்பர் குருவோட அம்மாவுது. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் அப்படியே நிற்கிறாரு.